வணக்கம் மக்களே. கூகுள் பே, ஃபோன்பே இருக்கா? உங்ககிட்ட கூகுள் பே, ஃபோன்பே இருக்குன்னா, அப்படின்னா நீங்களும் இப்படி பண்ணி மாட்டிக்காதீங்க மக்களே. மிக முக்கியமான பயனுள்ள தகவலை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆகையால் கூகுள் பே, ஃபோன்பே பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி உண்மையான பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சரி, வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வில் அதிகமாக பயன்படுத்தும் கூகுள் பே, ஃபோன்பே உள்ளிட்ட செயலிகள், அதாவது இதன் மூலயமாக புது வகையான மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக தகவலானது வெளியாகுகிறது மக்களே. இதனால் பொதுமக்கள் மிகவும் கவனமுடன் இருக்குமாறு சைபர் கிரைம் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் கூகுள் பே மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீஸார் கூறுகையில், உங்களுக்கு முன்பு தெரியாத யாரோ ஒருவர் கூகுள் பே, ஃபோன்பே உள்ளிட்ட செயலியின் மூலயமாக தெரிந்தே உங்களுக்கு பணம் அனுப்புவார்கள். இந்த இடத்த நல்லா காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு வங்கி கணக்கிற்கு பணம் வந்ததும் உங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரியாமல் பணம் அனுப்பிவிட்டதாக வேறு ஒருவருக்கு அனுப்புவதற்கு பதிலாக அவசரத்தில் உங்களுக்கு அனுப்பியதாகவும் தப்பாக உங்ககிட்ட சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அது மட்டுமின்றி, நான் தவறுதலாக அனுப்பிய பணத்தை இதே எண்ணிற்கு திருப்ப அனுப்புங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இதனால் நீங்கள் அனுதாபப்பட்டு பணத்தை அனுப்பினால் உங்கள் வங்கி கணக்கை ஹேக் செய்து விடுவார்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. பிறகு உங்களின் வங்கி கணக்கில் இருக்கும் மொத்த பணமும் மாயமாகிவிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை கூகுள் பே உள்ளிட்ட செயலிகளில் யாரேனும் உங்களுக்கு தெரியாதவர்கள் பணம் அனுப்பி அதை திருப்ப அனுப்புமாறு கேட்டால் உடனடியாக பணத்தை அனுப்ப வேண்டாம். அப்போ எப்படி தான் இந்த பணத்தை உரிய நபரிடம் கொண்டு சேர்ப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை அனுப்பிய அந்த நபரை தொடர்பு கொண்டு அடையாள சான்றுடன் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு வந்து பணமாக வாங்கி கொள்ளுமாறு கூறுங்கள் மக்களே. உங்களுக்கு யாரேனும் கூகுள் பேவில் பணம் அனுப்பி அதை திரும்ப அனுப்ப குறுஞ்செய்தியில் லிங்க் அனுப்பினால் அவசரப்பட்டு அதை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அது உங்கள் வங்கி கணக்கை ஹேக் செய்வதற்கான லிங்காக கூட இருக்கலாம் என்று எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. மேற்கண்ட நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலயமாக கூகுள் பே உள்ளிட்ட யூபிஐ செயலிகள் மூலயமாக நடைமுறைகள் மோசடியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வாயிலாக தெரிவித்து கொள்ளுங்கள் மக்களே. நன்றி.